தொடர்ந்து இந்த மாரி நெறைய பேர் பேசிட்டே தான் சார் வராங்க. இந்த கட்சியில மட்டும் இல்லாம நெறைய கட்சியிலுமே பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சோசியல் மீடியால இருக்கோம். நம்ம ஒரு சென்சேஷனா ஒரு விஷயம் யாரோ ஒருத்தர் போட்டாலும் அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னே தெரியாத ஒரு உலகத்துல இருக்கோம். அது எல்லாத்தையுமே மீறி அவங்க என்ன தைரியத்துல இதெல்லாம் பேசுறாங்க. பெண்களுக்கு தொடர்ந்து இந்த மாரி பேசும்போது எவ்வளோ பெரிய விஷயங்கள் மாறுது, எவ்வளோ பிரச்சனைகள் ஆகுது அப்படின்னு எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சே தான் பேசுறாங்கன்னும்போது, இது வந்து அவங்க பதவிக்கு வந்து நான் நான் இந்த பதவியில இருக்கேன். நீ என்னை எதுவுமே அசைக்க முடியாது. நான் இதுதான் பேசுவேன் அப்படின்ற மாரி ஒரு கண்ணோட்டத்துல வந்து அவங்க போயிட்டு இருக்கிறது கண்டிப்பா தப்பா தான் சார் இருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு தெரியலையோ இந்த மாதிரி சோஷியல் மீடியா இருக்குது, இவ்வளோ அப்டேஷனோட இல்ல இருக்குது, கரெக்ட். எல்லாரும் இப்போ பார்க்குறாங்க. எப்படி சோசியல் சார்? மீடியாவை சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு விஷயம். முன்னாடி எல்லாம் வந்து இல்ல இதுக்கு முன்னாடி இதை விட கேவலமா பேசியிருக்காங்க. பல பேர்கள் உதாரணத்தை சொல்ல முடியுது. திமுக மேடைகள்ல பல பேர் இதுக்கு முன்னாடி இருக்க இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற பேச்சாளர்களும் நிறைய பேர் அது இருந்திருக்காங்க. திமுகல ரொம்ப பேர்கள் பெண்களை நிறைய கொச்சைப்படுத்துறது. அவ்வளோ பேர்லாம் இருந்திருக்காங்க. அவங்க அதே நினைப்புல தான் இன்னைக்கு வந்து மேடையில் ஏறி பேசுன மாதிரி தான் தெரியுது. அவர் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவா ட்ரெண்ட் ஆனாலும் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டாரு சார். அவரோட அந்த டைலாக்ஸ்னாலையும் ஜென்சி டேர்ம்ஸ்ல யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அத மாதிரி இவங்களும் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக பண்ணாங்களா? ட்ரெண்ட் ஆகும்லாம் பண்ணியிருக்க மாட்டாரு. வழக்கமான ஒரு தீக்கா மேடை அங்க போயிட்டு எப்படி பேசினா அங்க இருக்க மக்கள் கைதட்டு கவர முடியும், கைத்தட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் பேசிட்டாரு. ஆனா அவங்க குடும்பத்திலயும் பெண்கள் இருக்காங்க அப்படின்றதையும் மறந்து பேசுறது தான் சார் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. ஏதோ அவர் ஃபுல்லாவே ஆண்களை சுத்தி வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி, அவரோட வாழ்க்கையில யாருமே பெண்களே இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் இல்ல ஆகுது. ஒரு பக்கம் பெண்களுடைய முன்னேற்றம், பெண்களை முன்னிறுத்துறது இந்த மாதிரி ஒரு பேச்சு. இன்னொரு பாத்தீங்கன்னா பெண்களை வந்து இந்த பாலியல் ரீதியான அந்த அந்த ஆமா. இல்ல இதுல நீங்க கொண்டு ஒரு போறது. இங்க என்ன பெரிய சிக்கல்னா, ஒரு ஆண் தலைவர் வந்தாருன்னு வச்சுக்கங்களேன், நேரடியா வந்து பேசுவாங்க. எதுவுமே இது பண்ண மாட்டாங்க. அதே ஒரு பெண் வந்துட்டு ஒரு அரசியல்ல வளர்ந்துட்டு வராங்கன்னு வச்சுக்கங்க, நேரடியா அவங்களோட என்ன சொல்றதுன்னா, ஒரு கேரக்டரைசேஷன் மட்டும் தான் இருக்கும். அவங்க அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க. இது தொடர்ந்து இந்த ஆண்கள் அரசியல்வாதிகளோ, இல்ல ஆண்ல இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய நபர்களோ தொடர்ந்து இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இது அது அதனோட வெளிப்பாடு தான் இது எல்லாமே. என்னதான் வெளியில வந்துட்டு பெண் உரிமை பேசுறோம், பெண்களுக்கு சமத்துவம் அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாலுமே, எல்லாருக்கும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. ம். இதுல பகுத்தறிவு, முற்போக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கக்கூடிய நபர்களும் இப்படிதான் இருக்கிறாங்க.